ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை நோக்கி அடைவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளா நீங்கள்? எவ்வளவு முயற்சி எடுத்தும் தோல்வி அடைந்தவர்களா நீங்கள்? உறவுகளினால் ஒடுக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டவர்களா நீங்கள்? இப்படி பல்வேறு சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் வேதமே வெளிச்சம் என்ற தியானத்தில் சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது, விசுவாசிக்கிறது, ஆசைப்படுகிறது, விருப்பப்படுகிறதை நமக்கு நலமானதை கொடுக்கிறவர் உலக இரட்சகர் இயேசு ஆண்டவர். எனவே இந்த இயேசு ஆண்டவருடைய நாமம், இந்த இயேசு ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நன்மை அடைய வேண்டுமானால், சுகம் அடைய வேண்டுமானால், ஜெயம் அடைய வேண்டுமானால் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கல்லை நம்புகிறார்கள், பொருளை நம்புகிறார்கள், உடையை நம்புகிறார்கள், ஆபரணங்களை நம்புகிறார்கள், விலையேறப்பட்ட பொருட்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது, சொத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறது, டெபாசிட் மேல் நம்பிக்கை இருக்கிறது, இன்சூரன்ஸ் மேல் நம்பிக்கை இருக்கிறது, எத்தனையோ நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த காலை நேரத்தில் சிந்திப்பதற்காகவே இந்த வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த சத்தியத்தை இந்த வாய்ஸ் மெசேஜ் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே அவரை நம்புவோம், அவராலே நன்மை அடைவோம். ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, பயபக்தியோடு கண்ணீரோடு இரு கரத்தை கூப்பியுமை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.